வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி திரைக்கு ஃபஸ்ட்டு ஷோ போய் நம்ம பார்த்தோங்க. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். இந்த படம் திரைக்கு வர்றதுலேயும் சில சிக்கல்கள் இருந்துச்சு. வருமோ வராதோங்கிற எண்ணமும் நம்ம மனசில் ஓடுச்சு. ஏன்னா திரு சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு படமும் சில தடங்கல்களை தாண்டி தான் வந்தது. இந்த படமும் சில தடங்கல்கள் ஏற்பட்டது. ஆனால் சாதுரியமாக படத்தை சொன்ன மாதிரி சொன்ன தேதிக்கு வெளியிட்டுட்டாங்க. படம் நம்ம போய் பார்த்ததில்லங்க. நாம் எதிர்பார்க்கவே இல்லை திரு சூர்யா அவர்களோட படம் இந்த அளவுக்கு இருக்கும்னு. அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூர்யா அப்படின்னாலே அடிதடி, மிரட்டலான பேச்சு. உதாரணத்துக்கு ஜெய் பீம், அப்புறம் கருப்பு, இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதுவும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்த படமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அப்படி இல்லைங்க, களமே வேறு. இந்த படம் பெரிய செலவே கிடையாது. நடிகர் பட்டாளங்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய பங்களா, ஒரு வெளிநாட்டு ட்ரிப்பு ஒன்று, அவ்வளவுதாங்க படத்தில். ஆனால் படம் சிறந்த குடும்ப படமாகவும் இருக்குது, நகைச்சுவையும் நிறைய இருக்குது படத்தில். அந்த அளவுக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் சிறப்பாக எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தில் சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ரவீனா டாண்டன் அவர்கள் அந்த திரையில் பார்க்கும்போது அவங்களோட ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் பிறந்துச்சுன்னே சொல்லலாம். ராதிகா இருக்கிறாங்க. ஏற்கனவே ராதிகா மேடம் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தாய் கிழவியிலிருந்து அவங்க நடிக்கக்கூடிய குணச்சித்திர வேடங்களும் பேசும் அளவுக்கு இருக்குதுங்க. நாசர் இருக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய நடிகர் பட்டாளம். இந்த படத்தை இயக்கியது மிஸ்டர் வெங்கி அட்ஷாரி அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. இசை நம்ம சூப்பர் இசை மேதைன்னு சொல்லலாம் வர திரு ஜிவி பிரகாஷ் ரொம்ப சிறப்பாக இசையமைச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஆரம்ப கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு வசதியான ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவரோட மனைவி தான் ராதிகா. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறான், ஒரு 10 வயசு பையன். அப்படி சூழ்நிலையில் அந்த பெரியவர் ராதிகா, நம்ம ஹீரோவோட அப்பா, வேற ஒரு கல்யாணம் பண்ணுறாருங்க. அவங்க தான் திரு ரவீனா டாண்டன். அவங்க ஒரு சினிமா நடிகை. அப்போ அவங்கள கல்யாணம் பண்ண உடனே இந்த விஷயம் நம்ம சூர்யாவுக்கு பிடிக்கலை. இருந்தாலும் அவங்க அப்பா பல விளக்கங்கள் கொடுக்குறாரு. எனக்கு உங்கள் அம்மா மேலே இருந்த அன்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ஆனால் உங்கள் அம்மாட்ட கிடைக்காத ஒரு சந்தோஷம் எனக்கு அவங்கக்கிட்ட கிடைக்குன்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போகிறாரு. அதிலிருந்து சூர்யா அவர்களுக்கு தன் அப்பாவையும் பிடிக்கலை, அந்த 2வது அம்மாவையும் பிடிக்கலை. இப்படி சூழலில் அவங்க அப்பா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வாரத்தில் 5 நாள் சூர்யா வீட்லேயும் ராதிகா மேடம் வீட்லேயும் 2 நாள் அந்த ரவீனா டாண்டன் வீட்லேயும் இருந்து அப்படியே அவங்க வாழ்க்கை ஓடுது. சூர்யா வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறாரு. பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாருங்க, பெரும் பணக்காரர். அதே நேரத்தில் அந்த 2வது மனைவிக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ராதிகா அவர்களும் ரவீனா டாண்டன் அவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வெறுப்பை விட்டுட்டு சந்தோஷமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா எதிர்பாராத விதமாக இறக்குறாங்க. முழு பொறுப்பு சூர்யா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்க சின்னம்மா கூட அவர் பேசுகிறதே கிடையாது. இப்படி கதை நகர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது ராதிகா அவர்களுக்கு நம்ம பையன் கல்யாணமே பண்ணாமல் இருக்கானே அப்படின்னு அவங்களுக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னு பார்த்தா அவங்க அப்பா செஞ்ச வேலை தான். கல்யாணம் முடித்தா இப்படிலாம் பிரச்சனை வரும், எதுக்கு கல்யாணம் அப்படின்னு அவர் கல்யாணமே முடிக்காமல் இருக்கார். அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணுமப்பா, உங்கள் தாத்தா பாரு அப்பா பிறந்தாங்க, உங்கள் அப்பாவுக்கு நீ பிறந்த, ஆனால் எனக்கு அடுத்து வாரிசு இல்லையே அப்படின்னு அவங்க அம்மா வேதனைப்படுறதை பார்த்து ஒரு புது விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க அந்த படத்தில். அதாவது வாடகை தாயின்னு சொல்கிறோம்ல, அப்படி அமெரிக்காவில் போய் ஒரு பெண்ணை பிடிச்சி அங்கே திரு சூர்யா அவர்கள் அவங்கள வாடகை தாயாக வச்சு 1 வருஷம் அங்கேயே இருந்து குழந்தையோட தமிழ்நாட்டுக்கு அவங்க அம்மா கையில் இந்தா பேரப்பிள்ளை போ வச்சு விளையாடு அப்படின்னு கொடுக்குறாரு. அவங்க அம்மாவுக்கு ஒரே அது என்ன சொல்கிற கோபம் வருது. ஏன்டா கல்யாணம் முடிச்சு உன் வாழ்க்கையை படுறான்னா நீ ஒரு குழந்தைய பொம்மை மாதிரி கொண்டாந்து கொடுத்துட்டு போறியடா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது. அப்போ அந்த உடல்நிலை பாதித்த உடனே அதுக்கான விஷயம் அப்பாட்ட இல்லை அம்மாட்ட தான் இருக்குது. அவங்க வந்தால் தான் குழந்தைய காப்பாற்ற முடியுங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணை தேடி பிடிச்சி கூப்பிட்டு வராருங்க. அப்படியே இவங்களுக்கு இடையில கொஞ்சம் காதல் வரும்னு பார்த்தா ஆனால் காதல் வரல. ஆனால் ஹீரோயினாக நடிச்சிருக்கிற மமிதா பைஜு படத்தில் ஆரம்பம் முதல் இடைவேளை வரைக்கும் அவங்க தான் படத்தை தன்னோட தோளில் தூக்கி சுமக்குறாங்கன்னே சொல்லணும். ஜனநாயகனில் ஒரு சுட்டி பொண்ணாக நடித்தாங்க, விஜய் அவர்களுக்கு மகளாக. இந்த படத்தில் அவங்க தான் ஹீரோயின். ஆனால் நம்ம சூர்யா அவர்களுக்கும் அவங்களுக்கும் 20 வயசு வித்தியாசம் இருக்குதுங்க. அதனால் சூர்யா அவர்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறாரு. இருந்தாலும் கடைசியில் போராடி கல்யாணம் முடியுதா அப்படிங்கிறத
தியேட்டருக்கு போய் பாருங்க. இந்த படத்துல இடைவேளை வரைக்கும் படம் நல்ல வேகமா ஓடுது. 100 கிலோமீட்டர் வேகத்துல. திரு ராதிகா அவர்கள் இறக்குறாங்க. அவங்க இறந்ததுலேருந்து படம் கொஞ்சம் ஸ்லோவாகுது இன்டர்வலுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ரவீனா டாண்டன் அவர்களோட கொஞ்சம் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு, அந்த கதை அவங்கள ஒன்று சேர்க்கறது, கொஞ்சம் சூர்யா அவர்களும் மனசு மாறி தன் அம்மாவுக்காக தன் சித்தியோட பொண்ணு, அவரோட தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுன்னு இப்படியே கதை போய்க்கிட்டே இருக்குங்க. கடைசியில் நம்ம ஹீரோயினும் சூர்யா அவர்களும் இணைஞ்சாங்களா இணையலையா? அந்த குழந்தை கிட்டத்தட்ட அவனும் வளர்ந்து பெரிய ஆள் ஆகுறான். அதுக்கப்புறம் என்ன கதைங்கிறத தேட்டருக்கு போய் பாருங்கள். இவங்க மமிதா பைஜு இந்த படத்தை நகைச்சுவையாக இழுத்து கொண்டு போயிருக்காங்க. ஒரு சிறந்த ஹீரோயின் தமிழுக்கு கிடச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பெருமையோடு சொல்லிக்கலாம். திரு சூர்யா அவர்களுக்கு இது ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்மளோட விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் திரைப்படத்துக்கு நம்ம 5க்கு 3.25 மார்க் கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்குது. நீண்ட நாளைக்கு அப்புறம் சூர்யா அவர்களின் படம் திரையில் உட்காந்து கொஞ்சம் நமக்கும் சிரிப்பு, கதை சூப்பர் சூப்பர் சூப்பர்.